உனக்கு தெரியுமா என் மூஞ்சி எப்படி இருக்கும் மூஞ்சி எப்படி இருக்கு இவன் மூஞ்சி எப்படி இருக்கு மூஞ்சி வேறு வேறையாக இருக்குல்ல வடக்கன்ஸ் மூஞ்ச பத்திரிக்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். யார் குல்பி வைக்க வந்தான், யார் பொருள் வைக்க வந்தான், யார் வீடு திருட வந்தான், யார் பவாரியர்கள், யார் மேவாட்டு கொள்ளையர்கள், ஒரு ரிசல்ட்டு இல்லை. இவன் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இவன் வாக்கராக போயிட்டே இருக்கவன் 2 நாள் அங்கேயே சாப்பிட்டுப்பான், உள்ளே தங்கிப்பான். அவனை குளிக்க போகிறானா முழுக போகிறானா நாத்தப்பைய நரப்ப. இவன் ரயில் ஒன்று கிராஸ் ஆகுது பெரம்பூர் சைடில், வாங்க நான் காட்டுறேன் வடக்கன் ட்ரெயின். அந்த ரயில் கிராஸ் ஆகி 1/2 மணி நேரம் நாடுறதா அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க. சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தது உலகிட்டு கிடப்பாங்க. இதை விசாரிக்கணும். முதல்ல இவன் தான் அக்யூஸ் ஆனான்னு தெரியல. நீங்கள் ஒத்த கேஸை வச்சு உள்ள க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி? அவன் சொந்த மாநில அசாம்னு ஒரு வாட்டி சொல்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்னு ஒரு வாட்டி சொல்கிறாங்க. அங்கே விசாரிக்கணும்ல இவன் என்ன பண்ணிட்டு வந்தான் இங்கே என்ன? அங்கே ஒரு 10 பிள்ளைகள் பேர் பண்ணிட்டு வந்திருந்தானாங்க. சரி இங்கே வந்து இது ஒன்று தான் பண்ணான்னு என்ன ஒன்று சார்? இப்போ நம்மளில் ஒரு கேஸில் இருக்கா சார், ஹெல்மெட்டில் ஒரு கேஸில் இருக்கா சார். ஓகே 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 ரோஜர் 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 ரோஜர்னா நீ வீடு போக மாட்டா போலீஸ் கூட்டு வந்துடும். வணக்கங்க சார். ஆரப்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு போய் மாந்தோப்பில் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தான். அவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பிடிச்சி தர்றவங்களுக்கு சம்மானம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வந்து அறிவிச்சிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் வந்து கேட்ச் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு வடமாநிலத்தான், அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, எங்கே இருக்கான், எப்போ எங்கே போயிருக்கான், எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போ அவன் சிக்கியிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிரைம்ஸை இப்போ எப்படி பார்க்குறீங்க? இவன் எப்படி இவனை பிடிபட்டிருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 2015-16 போய் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த வட மாநிலத்தில் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள், எந்தெந்த சைட்டில் அவன் தங்கியிருக்கானோ அவனை ஆதார் கார்டை வாங்கி வைங்க, லோக்கல் போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். இத்தனை பேர் எங்கள் சைட்டில் தங்கியிருக்கா, 5 பேர் இருக்கா, எங்கள் ஹோட்டலில் 5 பேர், எல்லா ஹோட்டலையும். உனக்கு தெரியுமா என் மூஞ்சி எப்படி இருக்கும் மூஞ்சி எப்படி இருக்கு இவன் மூஞ்சி எப்படி இவன் மூஞ்சி வேறு வேறையாக இருக்குல்ல வடக்கன்ஸ் மூஞ்ச பத்திரிக்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். மணிப்பூர் பொம்பளைகளை பத்திரிக்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். நேபாள லிக்கீஸை பற்றினா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ கண்டே பிடிக்க முடியாது உங்களுக்கு டிஃப்ரென்ஸை. அவங்களோட கலரு அந்த நிறம் அப்படி இருக்கும். நம்ம மூஞ்சி அப்படி இல்லை, வேறு வேறையாக இருக்கும். என்னோட ஸ்கின் டோன் வேறு, உன் ஸ்கின் டோன் வேறு, உன் ஸ்கின் டோன் வேறு. ஆனால் அவங்க ஸ்கின் டோனே ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னு உன்ட்ட புகார் கொடுத்தேன். இவன் யார் குல்பி வைக்க வந்தான், யார் பொருள் வைக்க வந்தான், யார் வீடு திருட வந்தான், யார் பவாரியர்கள், யார் மேவாட்டு கொள்ளையர்கள், ஒரு ரிசல்ட்டு இல்லை. அவன் சைட்லேயே இருக்கிறான். இன்றைக்காவது சைட்டில் உள்ளவனே கொலை பண்ணுறான். அன்றைக்கி தான் வெளில வர்றான். ஓ இவன் தான் நான் இங்கே இருந்தானா அப்படின்னு. இந்த வடக்கன்ஸை நான் ஃபஸ்ட்லேருந்து என்ன சொன்னேன், இவரை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இவன் வாக்கராக போயிட்டே இருக்கவன், அப்படியே மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கான். அப்படியே போயிட்டு இருப்பான். இந்த ரயிலில் பஸ்லேயெல்லாம் போக மாட்டான். அப்படியே இங்கேருந்து போவான், கும்பிடிப்புள்ள போய் வேலை இருக்கான்னு கேட்பான். நம்ம அளவுக்கு தான் கம்மி சம்பளம் கொடுத்தா போதும். உடனே 2 நாள் ஹோட்டலில் வேலைக்கு வைப்பாங்க, 2 நாள் அங்கேயே சாப்பிட்டுப்பான், உள்ளே தங்கிப்பான். அவனை குளிக்க போகிறானா முழுக போகிறானா நாத்தப்பைய நரப்பைய. இங்கே ரயில் ஒன்று கிராஸ் ஆகுது பெரம்பூர் சைடில், வாங்க நான் காட்டுறேன் வடக்கன் ட்ரெயின். அந்த ரயில் கிராஸ் ஆகி 1/2 மணி நேரம் நாடுறதா அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட குப்பை பசங்க அவனுங்க. நான் அவனை பிடிக்க முடியாத சிரமம் இருக்குன்னு நான் சொன்னேன். அதில் என்னை ஒரு லைவ் ஷோவுக்கு என்னை அழைச்சி கொண்டு வச்சு இன்னும் பிடிக்கலன்னாங்க. என்ன வெத்தலை மந்திரமாக போட்டுக்கிட்டு இருக்கான் பிடிக்கிறதுக்கு. அவன் மூவிங்களே இருப்பான். அப்படியே இங்கே கும்பிடிப்பில் ஒரு 15 நாள் வேலை பார்க்குறது, சம்பளத்தை வாங்குறது, அங்கே ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணுறான். அவன் இது ஒன்று மட்டும் பண்ணியிருக்க மாட்டான். விசாரணை குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 பண்ணியிருப்பாங்க. இல்லை, அதுதான் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவனை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் போதையை போட்டு இதே ஒரு வேலையாக வந்து வச்சு ட்ராவலாக இருப்பாரா சார். அன்றைக்கி வந்து ஒரு நாள் டூரு என்டையராக அப்படி ரவுண்ட் அடித்து வர்றது. அப்போ இவன் ஒன்று மட்டும் நிறைய பண்ணியிருப்பான். விசாரிச்சா இவனை பிடிக்கிறதுல கஷ்டம் இருக்குது. ஏன்னா இந்த ஹோட்டலில் இருக்கானுங்களா, இப்போ இவன் அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கான். அந்த ஹோட்டல் ஓனர் இத்தனால இதை பார்க்காம இருந்தானா? ஆமாம், அவர் ரகசிய போலீஸ் கொடுத்துருக்கலாம். போலீஸுக்கு சார் எங்கள் ஹோட்டலில் வேலை தான் எங்கே இருக்கான்னு தெரியல இப்போ அப்படின்னு தகவலாக கொடுத்துக்கலாம். இப்போ ஜிஹெச்சில் போய் யாரையும் ஒருத்தர் பிடிக்கிறாங்க, அவனை மாதிரியே இருந்திருக்கான். அதே கழிச்சிட்டு போட்டு படுத்தா அவர் இல்லை. நல்ல வேலை. அவன் எனக்கு அதில் அன்றைக்கி வருது. அவன் ஹிந்தியாவது பேசினான், இது தமிழ் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இங்கனக்குள்ளே சுத்த விட்டுருப்பாங்க நம்மளை. இல்லை, இப்போ நான் ரீசெண்டாக ட்ரெயினில் போகும்போது அந்த சஸ்பெக்டோட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் போயிட்டு இருக்கேன், ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன், அவனை மாதிரியே இருந்தான். நான் அவனையே பார்த்து அரண்டவனுக்கு இருட்டதெல்லாம் பேயும்பாங்க, அப்படியே தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால இந்த அன்பை சுகத்தில் கமலுக்கு கை காலெலாம் அப்படி இழுத்துருக்கோம். ஆனால் தீவிரவாதின்னு நினச்சி பிடிச்சி கொடுத்துருவாரு மாதவனை. புரியுது. என் மேலே தப்பு சொல்ல முடியாது, நீங்கள் நல்லது தான் நினச்சிக்கம்பா கமல். கண்டிப்பாக தீவிரவாதியெல்லாம் இந்த மாதிரி முகத்தில் வெட்டு காயத்தோட கை காலெலாம் இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி சார் இருப்பாங்கன்னு மாதவன் கேட்பார். ரொம்ப அழகாக இருப்பார் உங்களை மாதிரி அப்படின்னு. சிவம் இந்த கிரிட்டிசைஸை தான் வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ நம்ம கெட்டவன்னா அழுக்கு சட்டை போட்டிருக்கணும், அவன் வந்து தலையெல்லாம் சீவி இருக்கக்கூடாது. அப்படி இது வந்து ஒரு மித்து, தப்பான மித்து இது. நல்ல சட்டை போட்டவங்களாம் நல்லவங்களா, நல்லா குளிக்காமல் சென்ட் அடித்தவங்களாம் நல்லவங்களா, அவங்கள்ட்ட தான் நாற்ற புத்தி இருக்கும். இவனை பிடிக்கிறதுல நல்லவே இல்லை. காவல்துறை அஸ்வகார்த்தார் ரொம்ப நன்றி சொல்லணும். கேட்ச் பண்ணி அவர் சொல்லிட்டார், இப்போதைக்கு விசாரிக்கலை, வேறு எதுவும் இல்லை, நாங்கள் விசாரிக்கணும், இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு நிறையா கொடுத்துருக்காங்க போலீஸ் சேர்ந்து.
புரியுது. ஏன்னா பப்ளிக் பூந்து அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல அவனை. கண்டிப்பா. அதனால அவனுக்கு பாதுகாப்பெல்லாம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பூந்து அடித்து கொண்டுட்டாங்கன்னு வச்சு இருக்கிற கோவத்தில். ஆமா, நெறைய பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மைண்ட் செட்லயும் இருக்காங்க. இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை குடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க பப்ளிக்கு. ஸோ அத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இந்த மாரி கிரைம்ஸ் வந்து தொடர்ந்து விசாரிக்கவே இல்லை, அதுக்குள்ளே தூக்கு தண்டனை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன். சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தது உளறிட்டு கிடப்பாங்க. இந்த விசாரிக்கணும், முதல்ல இவன் தான் அக்யூஸ் ஆனான்னு தெரியல. அதுவே முதல்ல முழு விசாரணை நடக்கணும், ஃபோட்டோ வச்சு மேட்ச் பண்ணணும். இப்போ இடையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று, ஒரு ரேப் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று, இப்போ ரீசெண்ட் நேற்று ஜட்ஜ்மெண்ட் நம்ம நாட்டில் இல்லை, ஐ திங்க் கர்நாடகாவில். அந்த பாலியல் வந்து பண்ணினது அவன் தான். டிஎன்ஏல 2 பேர் டிஎன்ஏ ஒத்து போகுது, செமன் டிஎன்ஏ ஒத்து போகுது. ஆனால் அந்த புள்ள வந்து இவன் என்னை பண்ணலைன்னு சொல்லுது. விடுதலை பண்ணுறதா தண்டிக்கிறதா சொல்லுங்க நீங்கள்? டெக்னிக்கல் எவிடன்ஸ்ல மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா இந்த பொண்ணு இவன் பண்ணல அப்படின்னு பண்ணலங்குது, இவன் இல்லைங்குது. ஒரு ஜட்ஜ் என்ன முடிவு எடுப்பாரு? விடுதலை பண்ணார். ஏன்னா என் டிஎன்ஏ மாரி இன்னொருத்தர் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கண்டிப்பா. உலகத்தில் என்ன 8 பேர் என்ன மாரி 8 பேர் இருக்கான்னு சொல்லிட்டு திடுறாங்க. இல்லை, ஒரு ஜட்ஜுக்கு எவ்வளோ ஆழமான நாலேஜ் வேணும். டிஎன்ஏங்கிறது கெமிக்கல் எவிடன்ஸு. பெட்ரோலை ஊற்றி உன்னை கொளுத்தி விட்டாச்சு, ஓகே, உன்னை மண்ணை ஊற்றி கூட கொளுத்திருக்கலாம். பார்த்தவன் என்ன சொல்கிறான், பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனன்னு உன்னோட மெட்டீரியல் எவிடன்ஸ் சொல்லுது. பட் நீ பொழைச்சிக்கிட்ட, நீ சொல்கிறேன் இல்லை அவன் கையில் இருந்து பெட்ரோல் இல்லை மண்ணெண்ணெய் தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ எது எவிடன்ஸு? நீ சொல்கிறது தான் எவிடன்ஸு. ஆமாம், நான் சொல்கிற கெமிக்கல் எவிடன்ஸ் எப்படி நான் ஒத்துக்க முடியும்? புரியுது. எத்தனையோ போஸ்ட்மார்ட்டத்தில் ரேப் இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் ரியல் லைஃப்பில் ரேப் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. மாறுதில்ல இன்கோஸ் பண்ணுறக்குள்ள விந்தணுக்கள் 3 நாள் தான் உள்ளே இருக்குங்கிற ஏவப்பட்ட எடுங்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஸோ கன்சர்ன் பார்ட்டி சொல்கிறாங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கணும். இவன் தானா? அந்த பொண்ணு மிரட்டப்படக்கூடாது. ஒரு கண்ணாடி அறைக்கு அங்கிட்ட உட்கார வச்சு. இப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அவன் பல்ல இருக்க கரையை வச்சு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு கன்ஃபர்ஸ் பண்ணட்டும், நல்லா விசாரிக்கணும். இவன் தானாங்கிறத எடுக்கணும், இவனை பற்றியான விண்ணம்பர சாம்பிள்ஸ் எடுக்கணும், இவன் எந்த ஊருங்கிறது தெரிஞ்சு அங்கே இவனை பற்றியான கேரக்டரை தூக்கினா தானே அங்கே எதுவும் பண்ணிட்டு முடியாந்துருக்கானு தெரியும். நீங்கள் இந்த ஒத்த கேஸை வச்சு உள்ள க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி? அவன் சொந்த மாநில அசாம்னு ஒரு வாட்டி சொல்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்னு ஒரு வாட்டி சொல்கிறாங்க. அங்கே விசாரிக்கணும்ல, இவன் என்ன பண்ணிட்டு வந்தான் இங்கே? என்ன அங்கே ஒரு 10 பிள்ளைகளை பேர் பண்ணிட்டு வந்திருந்தானாங்க. சரி, இங்கே வந்து இது ஒன்று தான் பண்ணான்னு என்ன உறுதி இருக்குது? குழந்தைய பண்ணியிருப்பான், கழுவியை பண்ணியிருப்பான், இவன் எல்லா ஒன்றும் பண்ணியிருப்பான். இல்லை சார், ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 கேஸ், ஒரு கொரட்டூரில் ஒரு ராஜேஸ்வரி ஒரு பொண்ணு வந்து மர்டர் பண்ணிட்டு யூபியில் போயிட்டு எஸ்கேப் ஆகிருந்தான். ஸோ இந்த மாதிரி வடக்கன்ஸ் இப்போ நார்த் இந்தியா சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைம்ஸில் ஈடுபடுறாங்க. அவங்கள பிடிக்கிறதும் சில டைம்ஸ் கஷ்டமாக போகுது. ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு மக்களாக கலந்துட்டாங்கன்னா யார் வந்தா, இங்கே வந்தது யார், இங்கேருந்து போனா அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்டே இல்லாமல் போயிருது இல்லை சார்? நீ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கொலை பண்ணிவிட்டு நீ பீகார்லேயோ குஜராத்லேயோ வெஸ்ட் பெங்கால்லையோ கல்கத்தாவிலையோ பாம்பேயில் கூட நீ இருந்துடலாம். எனக்கு நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. வேறு டெல்லி இருக்க முடியாது, நேபாள் இருக்க முடியாது. இங்கெல்லாம் நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆக முடியாது. காரணம் அங்கே உனக்கு அங்கே சம்மந்தமே இருக்காது. நீ ஒருத்தன் தான் சுற்றிக்கிட்டு இருப்பா சில்லோன்னு நடு ரோட்டில். முதல் நாள் நைட்டே உன்னை சொல்லி முடிச்சு விட்ருவாங்க தூக்கிட்டு போய். ஆனால் வடநாட்டிலேருந்து இங்கே ஒருத்தர் சுற்றலாம். ஒரு நேபாளிக்காரன் வந்து இங்கே வாட்ச்மேனாக இருந்தால் என்ன தெரிய போய் சொல்லு? ஒன்றும் தெரியாது. அங்கே கொலையை பண்ணிவிட்டு அவன் பொண்டாட்டியை குடிச்சிட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து, ஏங்க தூண்டு இருக்குங்க, காலை கூட நீட்டோம்ல அதே தூங்கிக்கிறான், அங்கனே பேண்டுக்கிறான், குந்திக்கிட்டு சாப்பிட்றானுங்க. நம்ம எப்படி சம்பளம் போட்டு சாப்பிடுவான்? குந்திக்கிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க, பேலுறதுக்கு உட்காரோம்ல அந்த மாதிரி உட்காந்து திங்கிறான் அவன். இவனோட கல்ச்சர் என்னன்னே தெரியல. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்க போகிறான், தக்காளி வெங்காயம் மட்டும் போய் ஆகிட்டு வந்து சமைச்சு ஆட்டுக்க போகிறான். வேறு என்ன ஆகிட போகுது? அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டால் எங்களோட வாட்ச்மேன் அப்படின்ற போகிறோம். அதுக்கு மேலே விசாரிக்க முடியுமா? இவங்களுக்கு எங்கேயாவது ஃபோட்டோ இருக்கா, ஃபேஸ்புக்கில் ஐடி இருக்கா? சொல்லு, நான் சொல்கிற ஆளுக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஐடி இருக்கா? இருக்காது, இருக்கவே இருக்காது. நம்மளதில் ஐடி இல்லாதவன் இருக்க மாட்டான். அங்கே ஐடி இல்லாதவனே ஐடியே அவன்கிட்ட இருக்காது. காரணம் அவன் மாட்டிப்பான். இந்த அளவுக்குலாம் அவனுக்கு அறிவு வளர்ச்சி கிடையாது. சும்மா அப்படியே சைட்லேயே சாப்பிட்டுக்கிட்டு சைட்லேயே இருந்துக்கிட்டு. இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த வடநாட்டுக்காரன் எங்கேயாவது ஒயின் ஷாப்பில் பார்த்தியா நீ? பட்டன் பார்க்கணும், நம்ம ஆளுங்க தான் நிறைய பார்க்க வரமாட்டான். தெரியும் அவனுக்கு, எல்லாமே அக்யூஸ் தான். அதில் எவனாவது ஒருத்தனை விட்டு வாங்கிட்டு சொல்லி ரூமுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுவானோ, வெளில வர மாட்டான். 80-50 எபோவ் அக்யூஸ் தான். ஏங்க தாத்தா பாட்டி மயிலாப்பூரில் அவங்க வீட்லேயே வேலை பார்த்தவன், உள்ள மாரி வளர்த்துருக்காங்க. தாத்தா பாட்டி வர்றவங்க 18 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. ஏர்போர்ட்டில் போய் அழைச்சிட்டு வந்து லாக்கர்லாம் திறந்த பிறகு கொன்று அவங்க வீட்டு காரில் எடுத்துகிட்டு போய் பண்ண வீட்டில் புதைச்சி அப்படியே எஸ்கேப் ஆகிறோம். இதில் நம்ம போலீஸ் போய் தூக்கிட்டு வந்துச்சு. ஏன் இங்கே கும்மிடிப்பூண்டில் இது நம்ம குளத்தூரில் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் அடிச்சுட்டு போனான். பிடிக்க போன பெரிய பாண்டை ஏசி சுடுபட்டு செத்தார் அங்கே நார்த்தில். ஆமாம், ஜாங்கின்ட்டு யார் நம்ம கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனத்தை கொலை பண்ணான். பவாரியர்கள், அவனுக்கு எம்எல்ஏ எம்பி கலெக்டர் எதுவும் தெரியாது, யாரை வேணா அடித்து கொலை பண்ணுறான். ஜாங்கின்ட்டு போய் தூக்கிட்டு வந்துடுறது. தீரன் அதிகாரின்னு ஒரு படமே எடுத்தாங்க. ஆமாம், அதை கேஸ். நீ வடக்க போய் நீ எங்கேயும் அப்ஸ்காண்ட் ஆக முடியாது. ஆனால் அவன் இங்கே ஈஸியாக எல்லாம் அப்ஸ்காண்ட்லாம் இருக்கிறானே பாதி பேர்.
அங்கே க்ரைம் பண்ணிட்டு இங்கே வந்து இருக்கிறவங்க அசால்ட்டாக இருக்கலாம். இங்கே எல்லாம் சுற்றி மெட்ராஸில் பாதிக்கு மேலே அவ்வளோதாங்க இருக்கானுவா. இந்த மெட்ரோ ப்ராஜெக்டில் வந்து வேலை செய்கிறான். ஒரு அக்யூசியர்கிட்ட என்ன நேரமே ஹெல்மெட் போட்டிருக்கான், மாஸ்க் வேறு போட்டுக்கிறான். அவனுக்கு எப்படி கண்டுபிடிப்பேன்? அதான் ஸ்கின் டோனே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அதான் சார். இப்போது ரீசெண்டாக சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, எடப்பாளையம்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் வந்து இப்போ ஹிந்திக்காரங்க தான் அங்கே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு லேடியை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு உள்ளுக்குள்ளேயே சண்டே ஆகிட்டு அங்கே ஒருத்தனை அடிச்சு கொண்டு ரூம்லேயே கடந்தானா ஒரு வாரம். அந்த டெட் பாடி. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அந்த தெருவில் இப்பவும் ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. தமிழன்ஸ் உள்ள. நான் இங்கே ஜெயிலில் ஒருத்தரை பார்த்தேன். அவன் பேர் என்னமோ ஒரு லிம்பா, அது கூட சரியாக சொல்ல தெரியல எனக்கு. அவன் என்ன பண்ணுவான், அந்த ஹோட்டலில் வேலை வைக்கிட்டான்ல, அந்த ஹோட்டல் ஓனர் இவனை ஹோமோசெக்ஸ் கூப்பிட்டதாகவோ இல்லை இவன் அவனை கூப்பிட்டதாவோ அது எனக்கு சரியாக கிளாரிட்டியாக சொல்ல தெரியல. அந்த நம்ம குளிப்போம்ல பக்கெட்டு, ஆமாம், அதுக்குள்ளே வெட்டி உள்ளே வச்சு கூறு போட்டுட்டான். இவ்வளோ பெரிய பக்கெட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் கூறாயிட்டான். வெட்டி உள்ளே போட்டு கூறாக கண்டமாக வெட்டி போட்டு நிப்பிட்டான். போட்டு பக்கெட்டை போட்டு மூடிட்டான். அப்போ இவனை என்ன செய்ய சொல்கிற? முதல்ல இவனுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதே நம்ம நிப்பட்டணுங்க. சார். அட்லீஸ்ட் ஒரு எவிடன்ஸ் எடுத்து, இப்போ ஒரு ரெக்கார்டு இருக்குது, இவங்கெல்லாம் இங்கே வந்துடுறாங்க, இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருந்தால் கூட ஒரு பயம் இருக்கும் இல்லையா சார்? இவனோட வந்து நல்லா தெரிஞ்சுக்க, நீ இந்தியா பூரா சுற்றி வா, நம்மளை மாரி ஒரு நல்லவங்களை நீ பார்க்கவே முடியாது. ஆனால் நம்மளை கெட்டவனா சித்தரிக்கிறாங்க, இவனை குடியார பயிலோ பொண்ணு. ஆனால் நம்மளால் இந்த மாதிரியான பலாத்துக்காரம் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட மன வலிமை இல்லை. ரெண்டாவது அது தவறுன்னு நம்ம உணர்வோம். ஒரு வயசான தாத்தா பாட்டிக்கு உதவி பண்ணுவோம், அவங்கள ரேப் பண்ண மாட்டோம். இவன் எல்லா வேலையும் பண்ணுவான். குழந்தைகளை நம்ம எதுவும் அவ்வளோ ஈஸியாக அவளை டச் பண்ண மாட்டோம். அங்கே ஒன்று இங்கே ஒன்று தப்பு இருக்குது, அதை போய் நான் லோடாக பேசலை. ஆனால் அவனும் அளவு குரூரமான மனநிலையில் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம ரொம்ப விசுவாசிங்க. இன்னொன்று தெரியுமா, தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்துக்கு நிகர்னு சொல்கிறாங்களே, எப்படி சொல்லி பார்ப்போம்? இன்வெஸ்டிகேஷன் அது வெங்காயமும் இல்லை. அதெல்லாம் நம்ம அடுத்தவனை மாட்டி விட்ருவோம். நம்மளோட கேரக்டர் அது. வேலை நம்ம வேலையை நம்ம பார்க்க மாட்டோம். உட்காந்து வேலை பார்த்துட்டு பழக்கடை எடுத்துகிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தொடர்பு போல இருக்குது, அங்காங்க போயிட்டு இருக்கவோ. நம்மளோட இயல்பு இது, கல்ச்சரு. அவன் பாரா சிரிக்கிறான், அவன் வரலாறு, அவள் அந்த ஸ்கூட்டி பைக்கு ஒருத்தி, அவளுக்கு முழுக்கும் தொடர்பு இருக்குது. ஆமாம் தெரியும். இவன் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொல்ல பக்கமாக திருட வந்துட்டு போயிட்டு இருப்பான். அதெல்லாம் தெரியாது. அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன வீட்டில் மீன் குழம்பா மணக்குதே இப்படின்னா அடுத்தவன் வேலையை தான் நம்ம பார்ப்போம் மெஜாரிட்டி. அதே மாதிரி போலீஸுக்கு நம்ம ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ போலீஸ் தம்பி இந்த ஃபோட்டோவில் உள்ளதை பார்த்தியா அப்படின்னாக்க நம்மள்ட்ட இன்னொரு இருக்குது, கொஞ்சம் பெருமை பீத்த கலக்கி வேலை ரொம்ப வேற பண்ணுவோம். பார்த்தேன் சார், இப்படி ஒருத்தர் போயிட்டு இருந்தான், இந்த வழியாக தான் போயிட்டு இருந்தான்ப்பா. போலீஸாக அந்த வழியாக போய் ஒரு இயலாவே அந்த வழியில் போயிட்டு இருந்திருப்பான், தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து கோஆப்ரேஷன் பண்ணுவோம் போலீஸுக்கு. ஆமாம் சார், இப்படி ஒருத்தர் இருந்தால் சார், இப்போ நம்ம போட்டோ ஒன்றும் இல்லை, இங்கே உங்கள் போட்டோ என் போட்டோவோட எல்லா மோரக்கட்டையும் தெரியும், உங்களுக்கு மோரக்கட்டை தெரியாத போட்டோ ஒன்று கொடுங்க, 1 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கே நான் அனுப்புகிறேன் போலீஸை. 1 ஹவரில் உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துடும். டக்கு 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 4 ஸ்டேஷனுக்கு அனுப்பினா போதும். சார் இவன் நம்மளதில் ஒரு கேஸில் இருக்கான் சார், ஹெல்மெட் இல்லாமல் ஒரு கேஸில் இருக்கான் சார், ஓகே ரோஜர்னா நீ வீடு போக மாட்டா, போலீஸ் கூப்பிட்டு வந்துடும். காரணம் போலீஸுக்கு ஒத்துழைப்போம். வடநாட்டில் ஒத்துழைக்க மாட்டான். பெரிய பாண்டி ஏசி செத்தே இருக்க மாட்டார். அந்த ஒரு போலீஸ் சொல்லியிருக்கான், சார் அவனுலாம் கூப்பிட முடியாது, கொன்னுடணும். பெரிய பாண்டி ஏசி கேள்விப்பட்டிருந்தது. மதுராவாயில் கேள்விப்படுற அளவுக்கு அவர் வயசாகிட்டார். ஃபயரிங்கில் எடுத்து செத்துப்பட்டார். ஆமாம், முனீஸ்வரன் தான் ஃபைல் பண்ணுது, முனிராஜ் தான் ஃபைல் பண்ணுது, குளத்தூர் இன்ஸ்பெக்டரு நகை எடுக்க போகல பவாரியர்களை. ஆனால் இப்போ அவர் இறந்துட்டார், மிஸ்ஃபயரிங். பட் முனிராஜ் வேணும்லாம் கொலை பண்ணல. அப்போ அவர் சொல்லியிருக்கானோ. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம போலீஸு நம்மளை எப்படி கையை திருக்கி ஆட்டோவில் ஏற்றுறாங்க, கையை எப்படி திருக்கி முதுகுல ஒன்று மக்குன்னு வச்சு ஏறுற ஆட்டோவில். அப்போ நம்ம ஏறி உட்காந்துருவோம் தெரியுங்களா. நீ நின்று கத்தி எடுத்துகிட்டு சண்டை செஞ்சுக்கிட்டு இருப்ப, போலீஸ் வந்துன்னா கத்தியெல்லாம் கீழே வச்சுட்டு கிட்டே போயிடுவேன். ஏன்னா மூட்டு போலீஸை பற்றி தெரியும் அவங்களுக்கு, தொலைச்சி கட்டுருவாங்க கொண்டு போயிடுச்சு. அந்த மாதிரி கேரக்டர் நம்ம போலீஸோட விசாரணை அப்படி இருக்கும். அங்கெல்லாம் அப்படி இல்லை, அவங்களாவே வந்து கொடுப்பாங்களாம் கேஸு. எப்பா இது மாதிரி தமிழ்நாட்டில் போலீஸ் வந்திருக்காங்கப்பா, யாராவது நம்மளது தப்பு செஞ்சவங்க இருக்கீங்களா, வந்துருங்கப்பா, ரொம்ப நெருக்கடியாக இருக்கான்ப்பா அவங்களுக்கு அப்படின்னா அவனெல்லாம் வந்தால் உண்டு, இல்லைனாலாம் அவனுக்கிட்டையெல்லாம் போக முடியாது. அதே தான் அந்த நார்த் இந்தியன்ஸு. இந்த நார்த் இந்தியன்ஸ் வருகையை ஒழுங்குபடுத்துங்க, ரெகுலேட் பண்ணுங்கள். ஒத்த நாட்டுக்குள்ளே நான் வரக்கூடாது, நீ நான் வரக்கூடாது சொல்லக்கூடாது, சரியா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியில் போய் எம்பியாக இருக்காங்கல்ல, டெல்லியில் உள்ள ஒருத்தர், குஜராத்தில் உள்ள ஒரு பிரதமராக இருக்கிறாருல, வெங்காய நாயுடு போய் துணை ஜனாதிபதியாக இருக்கிறாருல்லப்பா. அதில் நம்ம ஒரு நாடு, நீ வராத நான் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை நம்மளை ரெகுலேட் பண்ணணும், அதை ஒழுங்குபடுத்தணும்னு கேட்குற. இந்த மாதிரி குழந்தைகள் மீது அப்யூஸ் பண்ணுறவனுக்கு உச்சபட்ச தண்டனைகளை நம் நாட்டு அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள் மீது எனக்கு எப்பயுமே நம்பிக்கை உண்டு, இந்திய அரசின் மீது நம்பிக்கை உண்டு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.